68வது முகத்தாமரையை தாங்கும் காம்பு கழுத்து. புஜாத்லேஷான் நித்யம் புரதமயித்தும் கண்டவகவதி தவ கிரீவா தத்தே முககமலநாளஸ்ரீயம் இயம் ஸ்வேதஸ்வேதா காலா குருபகுலம் ஜம்பாலமலிதா மிருணாலீலாலித்யம் வகதி யததோ ஹாரலதிகா. திரிபுர சம்ஹார மூர்த்தியான பரமன் தினந்தோறும் அம்பியை தன் கைகளால் தழுவுவதால் மயிர்கூச்செறியும் சிறிய முட்களுடன் கூடிய தாமரை மலரின் காம்பு போல தோற்றமளிக்கும் கழுத்து அழகிய முகத்தாமரையை தாங்கியிருப்பது போன்றிருக்கிறது. தாமரையின் கீழ்ப்பாகத்தில் சற்றே சேறுபடிந்த நீரில் தாமரை கொடிகள் படர்ந்திருப்பது போல அம்பிகையின் கழுத்திற்கு கீழ் தேவியின் மார்பில் அகிலும் கலந்த சந்தனம் பூசப்பட்டதால் அதன் மேல் தவழும் முத்து மாலைகள் பொன்னிறமானதாயினும் இயற்கையிலே சற்று கருத்த வண்ணத்துடன் தாமரை கொடி போன்ற தோற்றமளிக்கிறது. இவ்வாறு தேவியின் முகத்தாமரையை தாங்கும் காம்பென கழுத்து விளங்குவதாக வர்ணிக்கப்படுகிறது. இவ்வாறு அம்பிகையை தியானிப்பவர்கள் சத்வாசனை மேலிட்டு மேன்மை பெறுவர். இந்த ஸ்லோகத்தில் குருமுகமாக மட்டுமே அறிய வேண்டிய அந்தர்தியான பிரயோகம் கூறப்பட்டுள்ளது. அபிராமி அந்தாதி பாடல் 37வது. கமலம் அன்னமெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை